ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரே ஒரு பேப்பரை வச்சு ஸ்பெஷலாக டீச்சர்ஸ் டேக்காக ஒரு செம்ம ஸ்பெஷலாக ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். லாஸ்ட் லுக் செம்ம க்யூட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரே ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் ரொம்ப பிடிக்குமோ, இல்லை உங்கள் மிஸ்க்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இப்போ நான் ரெண்டாக ஹோல்ட் பண்ணி நல்லாவே மடிச்சுக்கிறேன். ஓகேவா? இது மாதிரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லை கையிலேயே வந்துட்டு நான் வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதையும் வந்துட்டு ரெண்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்துட்டு ஏதாவது ஒரு சைடு சென்டராக இது மாதிரி ஸ்கேல் வச்சு அந்த ஸ்கேல் சைஸ்க்கு இல்லைன்னா கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். அது மாதிரி இடையில கேப் விட்டு ரெண்டு சைடும் இருக்க மாதிரி சென்டராக வந்துட்டு இது மாதிரி மடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இப்போ அதை மட்டும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்துட்டு இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சமே வந்துட்டு எனக்கு லென்த்து வேணும். அதாவது இந்த சைடு சின்ன ஸ்டிக்குமா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பின் சைடு மடக்கி ஒட்டுற மாதிரி இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சமே அது லென்த்தாக வேணுன்றதுனால நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டோம். அதை வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நம்ம கையிலேயே கட் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு மடக்கிட்டு இப்படி வந்துட்டு இந்த இடத்துல ஒட்டுற மாதிரி கொஞ்சம் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேப்பர் இது மாதிரி வந்துட்டு எடுத்துக்கிறேன். அதே கலரில் நம்ம எக்ஸ்ட்ரா மிச்சம் கீழே கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை ஹோல்ட் பண்ணி அதை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு பட்டர்ஃப்ளை தான் வரைய போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இது மாதிரி பட்டர்ஃப்ளை வரைகிறேன். இல்லை தெரியாதவங்க இதை பார்த்து கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக தான் காமிச்சிருக்கேன், ரொம்பவும் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் டார்க்காக சைடில் கொடுக்குறேன் இல்லையா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிறத கூட நீங்கள் அப்போதைக்கு நான் ஸ்கெட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்போ கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நான் சும்மா டார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு சைடில் அந்த லைன் மாதிரி இருக்கு இல்லையா, வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இன்சைடும் வந்துட்டு இதே மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு இன்சைடும் நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம டார்க் பண்ணும்போது அதை ஸ்கெட்ச் பண்ணும்போது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். நீங்கள் அப்போ வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கு மேலேயே நான் டார்க் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு நான் ஸ்கெட்ச்லேயே பண்ணி காமிச்சிருக்கலாம். நான் வந்துட்டு பென்சில்லே பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, அதுக்காக இப்போ வந்துட்டு எந்த மாதிரி பண்ண போகிறோம்னா, பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துட்டு ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த ரவுண்டாக சின்ன சின்னதாக போட்டிருப்போம். ரவுண்ட் இல்லை, நீளமாக ஒரு மாதிரி வரைஞ்சிருப்போம். அதுக்குள்ளே மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற எல்லா சைடும் வந்துட்டு பிளாக் கலர் நம்ம நீட்டாக கொடுத்து எடுத்துடலாம். அதாவது அந்த சந்து அந்த ரெண்டு இதுக்கு கீழே உங்களுக்கு இப்போ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கறதுக்கு ஒரு பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை செம்ம க்யூட்டாக கிடச்சிடும். அந்த சென்டரில் ரவுண்டாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ளூ அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்கள் மிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதை பேக் சைடில் திருப்பிட்டு லைட்டாக சென்டராக கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அது மேலே வந்துட்டு சென்டராக கரெக்டாக வந்துட்டு ஒட்டிடலாம். இது மாதிரி கொஞ்சம் மடக்கி விட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். பார்க்குற மாதிரி அழகாக இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலரில் குட்டி ப்ரஷ் எடுத்து இது மாதிரி சைடில் ஃபுல்லாக அந்த பிளாக் கலர் தெரியுது இல்லையா, பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு டாட்டாக வச்சு எடுத்துட்டோம்னா பார்க்க செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு இது இந்த பக்கம் மடக்கி அந்த சைடு பேக் சைடில் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கணும். லைட்டாக இது மாதிரி சும்மா லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணி இது மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபினிஷ் ஆக போகுது. நெக்ஸ்ட்டு சென்டரில் வந்துட்டு நான் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே அகலமாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து நான் எழுத போகிறதே நீங்கள் வந்துட்டு அதே பேப்பர்லேயே எழுதிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் வந்துட்டு இது சின்னதாக கட் பண்ணனால இதில் டீச்சர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் வந்துட்டு நான் இது மாதிரி வளைவாக இருக்கிற மாதிரி ஒரு தண்ணி போகிற மாதிரி, ஓகே, சும்மா வளைவாக இருக்கிற மாதிரி போட்டு கொஞ்சம் இது மாதிரி பண்ணிக்கிறேன். லைட்டாக இன்னும் தான் நல்லாயிருக்கும், அதாவது அந்த பேப்பர் கலர்லேயே. ஓகே, இது மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு ஜெல் பென் தான் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரில். அதை வந்துட்டு அதுக்கு கீழே இப்போ நான் எழுதியிருக்கேன் அந்த இடத்துல வந்து ஹாப்பின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு டே, அதாவது ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு அந்த கீழே வளைவாக இருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி கோடாக போட்டு விட்டுக்கிறேன். பார்க்க செம்ம க்யூட்டாக ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. கீழே வந்துட்டு நான் லைட்டாக கட் பண்ணிவிட்டேன், லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பென்னு தான். அந்த பெண்ணை வந்துட்டு சென்டர் அது மாதிரி வச்சிட்டோன்னா செம்ம க்யூட்டாக அழகாக உங்களுக்கு மிஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இது மாதிரி க்யூட்டாக ரெடி ஆகிடும். அதை நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம்.
ஓகே, பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்துட்டு இது மாதிரி தான் இருக்கும். செம்ம க்யூட்டா அழகா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.